Hi friends, 15 ஆண்டுகள் பழைய வாகனங்கள் கூட யூஸ்டு மார்க்கெட்டில் விலை அதிகமாக தான் இருக்குது. யூஸ்டு மார்க்கெட்டில் சில டீலர் செய்யும் தவறுனால மக்கள்லாம் அந்த வாகனத்தோட தகுதியை மீறி அந்த காசை கொடுத்து அந்த வாகனத்தை வாங்கிட்டு வராங்க. இதுக்கு யார் தான் பொறுப்பு? மக்கள்லாம் எப்படி அந்த வாகனத்தை பார்த்து வாங்கணும்? இதுதான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் டீலர் இருப்பாங்க. ஒருத்தர் நம்மளோட பேரை காப்பாற்றிக்கணும், நம்ம மக்கள்கிட்ட நல்லபடியான காரை விற்று நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாரு. இரண்டாம் தரப்பானவர் நம்ம அதிகப்படியான லாபத்தை விற்றா போதும், நம்மளுக்கு காசு பார்த்தா போதும்னு நினைப்பாரு. அதாவது முதல் டைப்பான டீலர் என்ன பண்ணுவானா, பார்க்கிங் சேல் பண்ணுவார். பார்க்கிங் சேல்னா ஒரு காரை வச்சிருக்கவர் அவரோட இடத்துல வந்து அந்த காரை விட்டுட்டாருன்னா அவர்கிட்ட ஒரு 2% 3% கமிஷனை வாங்கிட்டு அதை விற்கிற கஸ்டமர்கிட்டையும் ஒரு 2-3% கமிஷனை வாங்கிட்டு அந்த காரை விற்றாலே அவருக்கு போதுமாதுன்னு நினைப்பாரு. அடுத்தது அந்த காரில் ஒரு 20,000 30,000 லாபம் பார்த்துட்டு போயிடுவார். இல்லை கஸ்டமர் ரொம்பவே நெகோசியேஷன் பண்ணாருன்னா அந்த கேட்ட விலைக்கே கொடுத்துட்டு போயிடுவார். இரண்டாம் தரப்பு டீலர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல்லையும் 2-3% கமிஷனை வாங்கிப்பார். அந்த காருக்கு 50,000 முதல் 60,000 வரைக்கும் அதிகமாகவே வச்சு விற்பார். ஸோ நம்ம எந்த மாதிரி டீலரை சூஸ் செய்யணும், இப்போ அந்த டீலர் செய்யும் தவறுகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். டீலர் நடத்துகிற ஸ்கேம்ஸ் எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ OLXல உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்கணும்னு போட்டீங்க, விளம்பரம் போட்டுட்டீங்கன்னா அதில் நிறைய பையர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே டீலரா பையரான்னு கேட்பீங்க. அது முதல் காரணம், டீலராக இருந்தால் ரொம்பவே விலை மலிவாக கேட்பாங்க. இப்போ டீலர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாருன்னா, உதாரணத்துக்கு ஒரு 2015 ஆல்டோ கார், அந்த கார் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிடுச்சு, 2 ஓனர், நீங்கள் சேலுக்காக OLXல போட்டுட்டீங்க. இப்போ டீலர் உங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவார்னா, அந்த காரை வந்து ஒரு 1.20க்கு 1.30க்கு நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன், நெட் கேஷாக கொடுத்துறேன்னு சொல்லுவார். நீங்களும் டீலருக்கு நான் சேல் பண்ணுறதா இல்லை, நான் வந்து கஸ்டமர்கிட்ட விற்றுக்கிறேன், நீங்கள் ரொம்ப விலை கம்மியாக கேட்குறீங்கன்னு காலை கட் செய்திருவீங்க. கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணுவார். அதாவது சாதாரண மக்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த காரை வாங்கணும்னு ஆசையில். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த காரை பார்த்தீங்கன்னா ஒரு 2.50க்கு கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்டோ காரை வாங்குறவர் முதல் டைம் பையர்ஸாக இருப்பார். அதாவது ஒரு ஆல்டோ பேஸ் லெவலான காரை வாங்குறவங்க, ஆல்ரெடி நிறைய கார்கள் வச்சுருக்கவங்க அதை வாங்க மாட்டாங்க. இல்லை அந்த கார் மேலே பிரத்யேகமாக மோகம் வச்சுருக்கவங்க வாங்குவாங்க. முதல் முறையாக ஒரு காரை ஓட்டி பழகிட்டு ஒரு சின்னதாக ஒரு காரை எடுத்துப்போம், இடிச்சாலும் எந்த பிரச்சனையும் வராது, அதோட ஸ்பேர் விலையும் கம்மின்றவங்க தான் அந்த காரை வாங்குவாங்க. அவங்ககிட்டயோ பணத்தட்டுப்பாடு இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற 2.5 லட்ச ரூபாவை அவரால் பெரட்ட முடியாமல் இருக்கும். ஆனால் டீலரோ உங்களுக்கு முழு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு, ஆனால் விலை என்னமோ கம்மி. ஸோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு கால் செய்தவர், சார் 2 லட்சம்லாம் முடியாது சார், ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் தரேன் பாரு, ஆனால் 1 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது, இன்னொரு 1 லட்ச ரூபாய் லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டிஓ பிரச்சனைலாம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேற யாருக்கும் வித்துட்டு அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, எதுவும் பிரச்சனை வருமானு யோசிப்பீங்க. டீலர் கேட்குற விலைக்கே உடனே காசு தரேன்றாரு, உங்களுக்கும் காசு அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ டீலர்கிட்டே வித்துருவீங்க. டீலர் வந்து என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் அந்த காரில் இருக்க மெக்கானிக்கல் இஷ்யூவை கிளியர் பண்ணிப்பார். மெக்கானிக்கல் இஷ்யூனா புதுசாக ஸ்பேர் தேய்மானத்தை புதுசாக போட்டுற மாட்டார், அதுக்கு மாற்றாக இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேற கார்கள் இருக்கிறத கழட்டி மாட்டி ஓரளவு ஓடுற மாதிரி சரி பண்ணிப்பார். அடுத்து ஏசி எல்லாம் ஒர்க் ஆகலைன்னா கேஸை பிடிச்சி போட்டுருவார். இல்லை ஏசி கம்ப்ரஸர் இஷ்யூவாக இருந்தால் கஸ்டமர்கிட்ட இதை சொல்லியே வித்துடலாம், அதாவது கம்ப்ரஸர் குறைபாடுன்னு சொல்ல மாட்டார், கேஸ் பிடிச்சா சரியாகும்னு சொல்லி வித்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருப்பார். அதுக்கப்புறம் டயருக்கு வருவார். டயர் என்ன பண்ணுவார், பாலிஷ் போடுறது, அதுக்கப்புறம் அந்த பட்டன்லாம் தெரிகிற மாதிரி அதுக்குன்னு சில வேலைப்பாடுகள் இருக்குது, அதை செய்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்து டயரை ரெடி பண்ணிப்பார். அதுக்கப்புறம் க்ளீனாக ஒரு வாட்டர் வாஷ். அடுத்து நம்ம பைக்கோ காரோ சர்வீஸ் விட்டு எடுக்கும்போது சும்மா பல இருக்கும் பார்த்தீங்களா, கூலண்ட் ஆயில் மாதிரி போட்டு தடவுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாலிஷை போட்டு வாகனத்தை நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா கார் பலன்னு பொலிவாக இருக்கும், ஓட்டுறதுக்கும் பிக்கப் சும்மா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, சென்சார் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்குது, அது இதுன்னு அந்த காரில் இருக்கிறதே பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கார் வந்து யாருக்கும் கிடைக்காதுப்பா, 2015 மாடல், உங்களுக்காக நான் 2.50 வரைக்கும் தரேன் அப்படிம்பாரு. நீங்களும் 2.50க்கு ஆக பரவாயில்லைன்னு சொல்லிட்டு டீலர்கிட்ட நீங்கள் வச்சிருக்க 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி 1.5 லட்சத்துக்கு லோனை போட்டு ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்ககிட்ட டீலர் வந்து ஸ்கேம் பண்ணுவார். ஆனால் அந்த காரோட ஒரிஜினல் விலை என்ன, 1.50 தான் டீலர் வாங்கினாரு. டீலருக்கு லாபமும் 1 லட்ச ரூபாய் லாபம் வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஏமாந்து போகிறோம். இதே இரண்டாம் தரப்பான ஒரு நல்ல டீலர் என்ன பண்ணுவார்னா, அந்த காரை அந்த கஸ்டமர்கிட்ட கம்மியான விலையில வாங்கிடுவார். அதாவது OLXல விளம்பரப்படுத்தின கஸ்டமர்கிட்ட கம்மியான விலையில் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அந்த காருக்கு வந்து ஒரு 30,000 முதல் 40,000 லாபம் கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு ஓரளவு ஜென்யூனாகவே விற்பார். ஏன்னா டீலர் சொல்லியும் தவறு கிடையாதுங்க. அவர் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு, அந்த ஆஃபீஸில் 2-3 ஆளுங்களை வேலையாட்களை போட்டிருப்பாரு, அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும், அந்த ஆஃபீஸில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாமே இருக்குல்ல. ஸோ அவரும் முன்பணம் கட்டி தானே ஒரு காரை எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு 30,000 முதல் 40,000 வரைக்கும் லாபம் பார்ப்பாரு, சாதாரண ஒரு டீலர். முக்கியமாக சில சோஷியல் மீடியா விளம்பரங்களை நம்ம நம்பவே கூடாது, நல்லா யோசிச்சு பார்த்து எடுக்கணும். அந்த காருக்கு பெட்ரோல் டீசல் ஃப்ரீயாக போட்டு தரம்பாங்க, அந்த கார் ஒன்று வாங்கினீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீம்பாங்க, குழுக்கள் முறையில் உங்களுக்கு கார் இலவசம்பாங்க, அதுக்கப்புறம் கிலோமீட்டர் கம்மியாக ஓடின கார்களும்பாங்க, அடுத்தது அந்த காரோட விலை 50,000 1 லட்சம்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தீர விசாரித்து நீங்கள் போய் அந்த காரை
எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம காசை எப்படி இழக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகப்படியான காசு நம்ம கொடுத்து ஒரு கார் வாங்குறதுனால இப்போ அந்த ஆல்டோவை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஆல்டோவை ஒரு 3 மாதம் நல்லபடியாக ஓட்டுவோம். அதுக்கப்புறம் பொருள் தேய்மானம் நடக்கும். அந்த பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம மாற்ற போவோம். சர்வீஸ் சென்டரில் அந்த காசை அதிகமாகவே கொடுத்து அந்த பொருட்களை மாற்றுவோம். ஸோ நம்ம அங்கே 1 லட்ச ரூபாவை ஒரு 50,000 ரூபாய் நெகோசியேஷன் பண்ணி கம்மி பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து அந்த 50,000 ரூபாய் இந்த காருக்கு செலவழிச்சிடலாம். இப்படி தான் நிறைய நண்பர்கள் காரை வாங்கிட்டு ஏமாந்து தவிக்கிறாங்க. இதுக்கு என்னதான் நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்தில் நம்ம விசாரிக்கணும். விலை கொஞ்சம் கூடனாலும் நல்ல கார்கள் பக்கத்தில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து OLXல போகணும். அதாவது சமூக வலைத்தளங்களில் நம்ம போயிட்டு ஃபேஸ்புக்கோ OLXோ ரெண்டுத்துலையும் போயிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் போஸ்ட் போட்டிருக்காரு, அந்த காரை எவ்வளோ சொல்கிறாருன்னு அவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணி பேசிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லோன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பழைய கார்களுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா வட்டி சதவீதமும் அதிகமாக இருக்கும். அதுக்கு மாற்றாக நம்மக்கிட்ட ஜுவல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை அடமானம் வச்சு அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு சீட்டை கீட்டை போட்டு காசை சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொக்கமாக காசை வச்சுக்கிட்டு நம்ம வந்து காரு பார்க்க போனோம். போயிட்டு அந்த காரை பிடிச்சிருக்கும் தருவாயில் ஒரு மெக்கானிக் அழைச்சிட்டு போயிட்டு அந்த காரில் வேர் அண்ட் டயர்லாம் பார்த்துட்டு அந்த ஓனர்கிட்டே அதை நம்ம சொன்னோன்னா, சார் இவ்வளோ விஷயம் இருக்குது, டயர் தேய்மானம் இருக்குது, 4 டயர் இவ்வளோ வருது, 12,000 13,000 வரும், இன்ஜினில் இந்த பிரச்சனை இருக்குது, சஸ்பென்ஷன் வீக்காக இருக்குது, இதெல்லாம் சொல்லி ஏசி கூலிங் எல்லாம் சொல்லி அப்போது ஜென்யூனாக நெகோசியேஷன் பண்ணிங்கன்னா அந்த ஓனரும் புரிஞ்சுப்பார். ஏன்னா அவர் ஓட்டிகிட்டு இருக்கவர் இல்லையா, அவரே அந்த காரை ஒன்று பண தேவைக்காக விற்பார், இல்லைனா அதில் வர செலவுகளை வந்து அவரால் செலவழிக்க முடியாமல் விற்பார். அவரே புரிஞ்சுக்கிட்டு நெகோசியேஷன் பாயிண்டில் சரி சார் நீங்கள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவார். நீங்களும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஜென்யூனாக அந்த காரை எடுத்துகிட்டு டீலர்கிட்ட அதிகப்படியான காசு கொடுத்து வாங்குறதை தவிர்த்துட்டு அந்த காருக்கு உள்ள சர்வீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த காராக கிடைக்கும். அதுக்காக டீலர்கிட்டே போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா போகலாங்க. எத்தனையோ ஜென்யூனான டீலர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் சேல் ஆகட்டும் சரி, கமிஷன் பேஸில் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை அந்த காரை முழு அளவில் தொகை கொடுத்து வாங்கி ஒரு 20,000 15,000 லாபம் கிடைச்சாலே போதும்னு விற்கிற நல்லுள்ள டீலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் சிறப்பான முறையாக இருக்கும். ஆனால் அவங்கள சூஸ் செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் எல்லாருமே பணம் சம்பாரிச்சா போதும் தான் இருக்காங்க. கஸ்டமரை வந்து கடவுளாக பார்க்குற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வியாபாரம் இருக்கும். இன்றைக்கி தான் கஸ்டமர் வந்து கியூவில் நிற்கிறாங்களே. ஒரு இடத்துல ஒரு கார் சேல்ஸ்ன்னு போட்டால் போதும், அடிச்சு பிடிச்சி அப்பாயின்மெண்ட் பேஸோ இல்லை நடுவில் பூந்தோ அந்த காரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ மக்கள்கிட்ட பணப்பழக்க வழக்கம் அதிகமாகிடுச்சு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். எல்லாரும் கார் வாங்குறது நல்லது தான். ஆனால் சிறந்த காரை தேர்வு செய்து வாங்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே பழைய கார்கள் வாங்கின அனுபவங்கள் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச டீலர்கள் உங்களுக்கு செய்த ஸ்கேம் என்ன, இதெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.